ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் கொலோசியர் 2:14 நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்தார். தேவனுடைய பரிசுத்தமான நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீங்கள் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, ஆவிக்குரிய ஜீவியத்திலே பலனடைவதற்கு, நீங்கள் உன்னதமான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு தடை என்பதே இல்லை. மனதளவிலே பாவத்தை பற்றியோ, பாவம் செய்த குற்ற உணர்ச்சியை பற்றியோ, அல்லது தடைகள், சாபங்கள், நெருக்கங்கள், வருத்தங்கள், போராட்டங்கள், நாளை தின காரியங்கள் என்று சொல்லி எதை பற்றியும் கவலைப்படாதபடிக்கு உங்களுக்கு எதிராக இருந்தவைகளை இயேசு சிலுவையிலே செலுத்தி தீர்த்திருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் பொதுவெளியிலே இயேசு செய்ததை எல்லாரும் காணும்படியாக அதை தேவனாகிய கர்த்தர் இயேசுவின் மரணத்தோடு அதை இணைத்து முழுமையாய் செலுத்தி தீர்க்கப்பட்டது என்று சொல்லி அவைகளை சிலுவையிலே ஆணியடைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய மனதிலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு, இந்த உலகத்தில் ஜெயமாய் வாழ்வதற்கு தேவன் உங்களை முற்றிலும் தடையற்றவர்களாய், you are unstoppable. God opened the doors. God has shown the favors to you. தேவன் வாசல்களை, கதவுகளை, இரக்கங்களை உனக்கு காண்பித்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு உங்களுடைய மனதளவிலே எவ்விதமான தடைகளை கொண்டிருக்கிறீர்கள். ஐயோ, இது கஷ்டம், this is impossible. பலர் என்னை கேவலமாக சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு படிப்பு வராது, புத்தி இல்லை, நான் கெட்டவன், என்னாலெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது, நம்மளாம் பரிசுத்தமாக ஜீவிக்க முடியாது, இவங்கெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களா என்று சொல்லி பல காரியங்களை நீங்கள் கேட்டிருந்தாலும், ஈவன் இவைகளை எல்லாவற்றையும் கூட இயேசு சிலுவையில் கொடுத்து தீர்த்திருக்கிறார். ஆனால் நீங்கள் அவைகளை மனதில் வைத்து பின்னாடி ஓடக்கூடாது. இவைகள் எல்லாவற்றை விட்டு இயேசு எனக்கு எதிராக இருந்தவைகள் எல்லாம் சிலுவையிலே ஆணியடைத்து நான் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்திருக்கிறார் என்று சொல்லி அந்த ஜெய ஜீவியத்தை நோக்கி ஓடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், ஆவிக்குரிய வாழ்வில், படிப்பில், வேலை ஸ்தலத்தில், நீங்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல விடிவெளி நட்சத்திரமாகி இயேசுவின் பிள்ளைகளாய் பிரகாசிப்பதற்கு எந்த தடையுமே இல்லை. அல்லேலூயா. அதனால நீங்கள் வைராக்கியம் கொண்டு எழும்புங்கள். நான் வாழ்க்கையிலே சந்தோஷமாய் ஜெயகம்பீர பாடலோடு பாடி தேவனை ஆராதித்து மகிமைப்படுத்தி சாட்சியாய் வாழ, ஜெயத்தை ஒவ்வொரு நாளும் கணக்கிட எந்த தடையுமே இல்லை என்று சொல்லுகிற மனநிலையோடு வாழுங்க. தோல்வி மனநிலை அல்ல. வாழ்க்கையில் அந்த தடை, நம்மளாலெல்லாம் முன்னேற முடியாது, இந்த போராட்டம் இல்லை. இயேசு எல்லாவற்றையும் சிலுவையில் கொடுத்து தீர்த்திருக்கு. Now you are a free bird. So start flying higher and higher with the grace of God. தேவனுடைய பலத்தோடு நீங்கள் சிறகடித்து எழும்புங்கள், ஜெயத்தை காணுங்கள். ஆமென். நாம் செபிக்கலாம். இரக்கங்களின் பிதாவே, நம்முடைய மகிமையான நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையின் எல்லா தடைகளையும், மாவிக்குரிய உலக ரீதியான தடைகள் எல்லாம் விலக்கி நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். அவைகளை உணர்ந்து அந்த மனநிலையோடு நாங்கள் ஜெயத்தை நோக்கி ஆண்டவரே சிறகடித்து எழும்ப கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு புதிய கிருபைகளை, இரக்கங்களை காண்பித்தனர் ராஜா. உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.